தலைப்பு: தென்றல் வந்த திசை பகுதி 3. தொடங்கியதொரு புது பயணம். மழை நிறைந்த அந்த திருமண நாளின் இரவில் பார்வதி மணமகள் ஆடையை கழற்றி தன்னுடைய சாயம் படிந்த சேலையோடு ஹரியின் பக்கத்தில் நின்றாள். "நம்ம பயணம் எங்கிருந்து? எங்கு மழை வீசுகிறதோ அங்கே இருந்து" என்றான் ஹரி சிரித்தவாறு. தலைக்கவசம் இல்லாத பைக்கில் சாலையை கடந்து அவர்கள் போனது தெற்கே, கொல்லிமலைக்குள் இருந்த ஒரு சிறிய கிராமத்திற்கு, மாலம்பட்டி. அங்கு யாரும் அவர்களை அடையாளம் காணவில்லை. அவர்கள் இருவரும் புதிதாய் வாழத் தொடங்கினர். பார்வதி ஒரு சிறிய தேயிலை கடையில் வேலை பார்த்தாள். ஹரி பக்கத்திலுள்ள பள்ளியில் வீணை கற்றுக் கொடுத்தான். மாலை நேரத்தில் தலையணையில் சாய்ந்து பார்வதி கேட்டாள், "நம்ம கதை யாரும் மறந்துட்டாங்களா?" ஹரி சொன்னான், "இப்போ நம்ம கதையை யாரும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம இருவரும் ஒன்னா இருக்கிறதுல தான் முழு கவனம்." அவள் மெதுவாய் அவனை கட்டிப்பிடித்து சொன்னாள், "மழை என் வாழ்க்கையா இருந்தது. ஆனா இப்போ நீ தான் என் வானம்." கதை முடிவு. மாலம்பட்டியின் மேடைகளில் இருவரும் சேர்ந்து மழையில் நனைந்து கொண்டிருந்தார்கள். மழை, மௌனம், வீணை, பாசம், தீண்டாத தேசத்தில் தொடங்கிய ஒரு காதல் அங்கேயே தங்கி வளர்ந்தது. நன்றி. இன்னொரு கதையில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.